ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெங்களூர் ஜூஸ் அண்ட் ஃபுட்ஸ் தான் போயிருந்தோம். சுங்கமில் இருக்குது. போனோடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயுமே ஜூஸ் தான் வந்திருந்தது. என் பையனோட ரியாக்ஷனை நீங்களே பாருங்கள். அவன் வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த ஜூஸில் சுகரும் இல்லை, ஐஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு சிப் எடுக்க தான் செஞ்சான் ஆசையாக. அதில் சுகர் இல்லாததுனால அப்படியே வேண்டாமான்னு சொல்லிட்டான். எனக்கும் பிடிக்கல. வினோக்கிட்டே தள்ளிட்டோம். வாவ்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். நான் வந்து டெண்டர் கோகனட் ஃபலூடாவும் 2 சிக்கன் சாண்ட்விச்சும் சொல்லியிருந்தேன். நல்லா ஃபில்லிங்காகவே இருந்தது. ரெண்டுமே ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லலாம். அவன் ஐஸ்கிரீமில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணான். கீழே இருக்க கோகனட்லேயோ சப்ஜா சீட்லேயோ கார்ன்ஃப்ளேக்ஸில் கூட அவன் கான்சென்ட்ரேட் பண்ணல. அவனுக்கு ஏதோ ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்குது இப்போல்லாம். என் ஹஸ்பண்டை ரொம்ப பேசி ஒரு வாய் வாங்குறதுக்குள்ளே பெரிய பாடாயிடுச்சு. சுகரு அது இதுன்னு டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஃபுட்டில் கம்பெனி கொடுக்குறது என்னமோ என் பையன் மட்டும்தான். அவனை பற்றி நல்லா தெரிஞ்சதுனாலையும் என்னவோ நான் 2 ஸ்பூன் சொல்லிட்டேன். ஏன்னா என்னையும் சாப்பிட விட மாட்டான், அவனும் சாப்பிட மாட்டான். அந்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகி அப்படியே கடைசி வர உட்கார விட்டுருவான். அப்படியே சரின்னு அவனும் என்ஜாய் பண்ணிட்டோன்னு 2 ஸ்பூன் வாங்கியாச்சு. தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவனுக்கு ஒரு பிளேட்டில் கொடுத்தா அவனே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் குட்டியாக கொஞ்சமாக போட்டு கொடுத்தாச்சு. அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த டெண்டர் கோகனட் வந்தோடனேமோ என்னமோ எனக்கு வேண்டாமா நீயே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். சாப்பிட்டு முடிச்சதும் விளாட ஆரம்பித்தவன் தான் வந்து உட்காரவே இல்லை பக்கத்தில். கல் இப்போ பக்கத்தில் டேபிளை வச்சு எடுத்துக்கிட்டான்னு கேட்டுட்டு இருந்தான். இப்போ என்னவோ அவனுக்கு கல்லில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இப்படி தான் எங்கள் டே போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.